அது ஒரு குலம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு சமூகத்துக்கான விஷயம். அதுல ஒரு சில விஷயம் சொல்லப்படலாம், சொல்லக்கூடாது இருக்கும். அந்த படக்குழு ஒரு சில விஷயத்த இருக்கப்பட்ட விதிகளை தான் மீறி இருக்கலாம். அதுக்கான ஒரு இண்டிகேஷன் அந்த இண்டிகேஷன். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. AAA College of Engineering and Technology, Sivagasi, counseling code 4680. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். குலதெய்வம் இல்லாம நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வ வழிபாட்டினுடைய பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்காது. குலதெய்வத்தை மறந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப சமீபத்தில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து அதிகமா நடக்குது. குடும்ப ரீதியாக பிரச்சனை நடக்குது. அங்க ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். குலதெய்வத்தை அங்க கைவிட்டுருவாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது யாரு இருக்குன்னா, காந்தாரா படம் இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம நிறைய பேசியிருந்தோம். நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது, நிறைய மரணங்கள். அது ஒரு குலம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு சமூகத்துக்கான விஷயம். அதுல ஒரு சில விஷயம் சொல்லப்படலாம், சொல்லக்கூடாது இருக்கும். அந்த படக்குழு ஒரு சில விஷயத்த இருக்கப்பட்ட விதிகளை தான் மீறி இருக்கலாம். அதுக்கான ஒரு இண்டிகேஷன் அந்த இண்டிகேஷன். தயவு செஞ்சு அது உக்கிரசாமி இந்த சாமின்னு பார்க்காதீங்க. அது உங்க குலசாமி. உங்க குலசாமி படத்தை வீட்டில் வச்சு தொடங்கி வணங்கி வந்தீங்கன்னா உண்மையிலே பல்வேறு பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். ஆனா இதுல ஒரு சில விஷயங்களும் உண்டு. நீங்க அந்த மகாபலியுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, மகாபலியோட அற்புதமா சொல்லிப்பாரு குலசாமி பற்றி. 1000 தெய்வம் இருந்தாலும் உனக்கு ஓடி ஓடி வந்து நான் துன்பம் சொல்லும் போது காத்து நிக்கக்கூடிய தெய்வம்னா குலசாமிடா. உன் குலசாமி அருள் இல்லாம எந்த தெய்வத்துக்கு கும்பிட்டாலும் ஒண்ணு. வெளிநாட்டில் இருக்காங்க மக்கள், ஒரு போட்டோ வச்சு வணங்குங்க. எப்போ வாய்ப்பு இருக்கோ அங்கே வாங்க. குலசாமியுடைய கோயிலுடைய ஒரு பிடி மண் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் வச்சுங்க. சிட்டியில் வந்து வாழ்வீங்க, ஃப்ளாட்டில் வந்து வாழ்வீங்க. கலாச்சாரம் மாறி இருக்கும், உங்களோட சூழ்நிலை மாறி இருக்கும், லக்ஸரியாக போயிருப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கை முறை வேறு. ஆனால் அந்த வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் மாற்றவே கூடாது. அது வேறு, இது வேறு. இதுதான். வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் சுவாமி. குலதெய்வத்தை பற்றி நம்ம நிறைய நேர்காணல்கள் வந்து கலாட்டா டிவைன் மூலமாக நிறைய செஞ்சுருக்கோம். குலதெய்வத்தை குறித்த நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போது குலதெய்வத்தை மறந்தவங்க கூட தேடி பிடிச்சி அவங்களுடைய வேர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் இருக்காங்க. குலதெய்வ வழிபாடு இப்போது நான் செய்யவே இல்லை. ஏதோ என்னுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் பகுத்தறிவு இல்லை, ஏதோ ஒரு இதில் போயிட்டாங்க, ட்ராக்கில் போயிட்டாங்க. சாமி கோயில் பக்கமே போனதில்லை ஒன்று. இல்லை குடிபெயர்ந்து வேறு நகரங்கள், வேறு ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிட்டோம், எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படிங்கிற அந்த வழிபாட்டை விட்ட ஃபேமிலிகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்லை, நான் முதல்ல இப்போ இருக்கிற அன்பர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா காலப்போக்கில் மறக்கப்பட்ட சில விஷயமாகவே குலதெய்வம் இருந்தது. என்னை போன்ற அன்பர்கள் நிறைய பேர் தொடர்ந்து அனைத்து சேனல்லுமே நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நீங்களும் நிறைய அதை பற்றி பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணியே தீரணும். ஏன்னா காலத்தின் கட்டாயம் இது. பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைக்கான ஒரு மூல தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா குலதெய்வத்திட்ட இருந்தால் ஆரம்பிக்கும். குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வ வழிபாட்டினுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சம் பர்சன்டேஜ் 20% தான் கிடைக்குன்னு வச்சுங்களேன். இது 80% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும். அது குலதெய்வன்றது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், நமக்கான விஷயம். முதல்ல நம்ம குலதெய்வம்னா நீங்கள் வேற யாரோ தனியாக நினச்சிது, நம்ம முன்னோர்கள் தான், நம்ம டிஎன்ஏ தான். நம்ம இது எத்தனையாவது பிரிவோ தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அந்த பிறவி கடன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரவங்க தான் நமது முன்னோர்கள் தான் குலதெய்வம். குலதெய்வத்தை மறந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து அதிகமாக நடக்குது. குடும்ப ரீதியாக பிரச்சனை நடக்குது. அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். குலதெய்வத்தை அங்கே கைவிட்டுருவாங்க. குடும்பத்தில் பல சிக்கல் நடக்கும். ஒன்று, பொதுவாகவே நீங்கள் குலதெய்வத்தை மறந்துட்டீங்க, தேவையற்ற ஒரு குழப்பமான மனநிலை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும். நல்லா இருப்பின்னு நினைப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம், கவலைகள், தொடர்ந்து பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயமா மாறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் ஏற்படுது அப்படின்னா, முக்கியமான காரணம் நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது யார் இருக்குன்னா குலதெய்வத்தை தான் இருக்குது. இப்போ ஒரு முருகர் கோயிலுக்கோ காளி கோயிலுக்கோ போகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க. டைரெக்டாக போய் ரிசீவ் நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் இல்லை. உங்கள் குலதெய்வம் தான் உங்களுடைய கோரிக்கை கொண்டு போய் சேர்க்கும். ஐயா, என் பையன் இந்த மாதிரி கேட்குறான், இந்த மாதிரி கவலையில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்பான், அம்மா நீ கொஞ்சம் பார்த்து அவனை காப்பாற்றுமா அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி கொண்டு போய் ஒரு கடத்தியாக, மின் கடத்தியாக இருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமை யாருக்குன்னா குலதெய்வத்துக்கு உண்டு. அது பேரே குலதெய்வம். அப்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னாலும் உங்களுக்கு குலதெய்வம் முக்கியம்.
அப்போது நீங்கள் இங்கே வேண்டுதல் அங்கே போய் சேரலை, குலதெய்வத்தை நீங்கள் வழிபடலைன்னும் போது உங்கள் வேண்டுதல் எப்படி போய் சேரும்? நிறைய பேர் புலம்புவாங்க, ஐயா நான் இருக்கிற எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், ஆனாலும் என்னுடைய வேண்டுதலில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அப்போ அவங்க நாத்திகமாக பேசுவாங்க, இவ்வளவும் பண்ணிட்டேன் ஆனால் இது நடக்கலையே அப்படின்வாங்க. 2 விஷயத்தில் உண்டு. உங்கள் கர்மா ஒன்று உண்டு, நீங்கள் குலதெய்வத்தை மறந்துருப்பீங்க. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வாழையடி வாழையாக நல்லதோ கெட்டதோ தொடர்ச்சியாக குலதெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்பத்தை போய் பாருங்கள். பிரச்சனை இருக்கும், பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. அது தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். நீண்ட கால பிரச்சனையாக இருக்காது, குறுகிய கால பிரச்சனையாக இருக்கும். குலதெய்வத்தை மறந்த குடும்பத்தை போய் பாருங்கள், எல்லாமே நீண்ட கால பிரச்சனையாக இருக்கும். அது நோயாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, வம்பாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே குலதெய்வத்தை மறந்த குடும்பத்துக்கு உண்டு. எந்த சூழ்நிலையும் நீங்கள் மறக்காத ஒரு விஷயம் எதிரானா குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. அது உங்களுக்கான தெய்வம், வேறு யாருக்காகவும் அவங்க வேலை செய்யலை. அவங்க யார்? உங்கள் முன்னோர்கள் புண்ணிய ஆத்மாக்களாக மாறியிருப்பாங்க. நம்ம எப்படி ப்ரமோஷன் லெவலில் இருக்கிறோமோ அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க ஐயா, பொதுவாக கோயிலுக்கு போகிறீங்க, அம்மாவை பார்க்குறது ஐயாவை பார்க்கறது போகிறீங்க, யார் அங்கே இருப்பான்னு நினைக்கிறீங்க? புண்ணிய ஆத்மாக்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த பகுதியில். அந்த புண்ணிய ஆத்மாக்களை உங்கள் குலதெய்வம் உண்டு. நீங்கள் வந்து கும்பிட்டீங்கன்னா உடனே உங்களுடைய கோரிக்கை அம்மா கிட்ட போய் ஐயா கிட்ட போய், அதே என் பையன் வந்திருக்காங்க, அவனுக்கு நீண்ட கால பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் தீர்த்து வைங்க, அவன் கர்ம வினையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழியை காமிங்க, யார் மூலியமாவது அவனுக்கு ஒரு வழியை காமிங்கன்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார், என்ன சொல்லுவாங்க, ஐயா நீ இந்த கோயிலுக்கு போட்டு ரொம்ப பிரச்சனை தீரும், இந்த வழிபாட்டு செய்யும்போது பிரச்சனை தீரும், இல்லை இந்த ஆன்மீகவாதை போய் பாருங்கள், இல்லை இந்த நபரை போய் சந்திக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்டு கிடைக்கும் லைஃப்பில் உங்களுக்கு. அதை பரிபூர்ணமாக 1 to 1 தான் தெரியும் அந்த விஷயம். அந்த இன்ட்டை உங்களுக்கு கொடுக்குறது யார்? குலதெய்வம் தான் கொடுக்கும். அந்த வழிகாட்டுற விஷயம் ஏதோ ஒரு சமிக்கையாக கனவு மூலியமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை யார் உங்களுக்கு கொடுப்பான்னா குலதெய்வம் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது நான் இன்னைக்கு சொல்கிறதுனால மட்டும் இது உண்மைன்னு கிடையாது ஐயா. காலகாலமாக நம்ம வழிபாட்டு முறை, நம்ம கலாச்சாரம், நமது பண்பாடு, குலதெய்வத்தை மறந்தால் அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் எதை ஒன்றா சேர்த்து வைங்க போங்க. உங்கள் குலதெய்வத்தை தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போங்க. தெரியலையா, ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சா கொடுத்துட்டு போங்க. ஐயா இதுதான் உன் குலசாமி ஐயா, உன் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் நின்று அவர்கிட்ட கேளு. உனக்காக போய் இறைவன்கிட்ட போய் நிற்பார், வேறு யாரும் நிற்க முடியாது. திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணைன்னா அந்த தெய்வம் யாரான்னா குலசாமி மட்டும்தான். சமீபத்திலேயே 2-3 படம் குலசாமி சம்மந்தமாக வந்திருந்தது. உண்மையில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது திரைக்கதையாக இருந்தாலும் கூட ஆத்மார்த்தமாக எடுக்கப்பட்ட படமாக இருந்தது. உண்மையிலே இது போன்ற அவேர்னஸை மக்களுக்கு அதிகமாக தரணும். ஏன்னா இன்றைய கலாச்சாரத்தில் பொருளாதார சிக்கல், திருமண சிக்கல், நிறைய சிக்கலில் இந்த கலிகாலத்தில் மக்கள் ஆட்படுறாங்க. தீர்வு நோக்கி ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க. எங்கே போனால் பிரச்சனை தீருன்னு சொல்லிட்டு நிறைய ஆதங்கப்படுறாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்திட்ட ஆரம்பிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்மீகவாதியை சந்திக்க போகிறீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போக போகிறீங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் திரும்ப பண்ணுவாங்க, குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு தான் பயணமே மேற்கொள்ளுவாங்க. அப்போ அந்த பயணம் சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லும்போது குலதெய்வம் வழி காமிக்கும். இப்போ நான் மக்களுக்கு சொல்கிறது அதுதான், நீங்கள் எந்த பரிகார கோயில் வேணால் போங்க, உங்களை யாரும் வேணால் சொல்ல, எந்த பழனிக்கு போங்க, யாரை வேணால் போய் பார்த்துருவாங்க, திருப்பதி போங்க, எங்கே வேணால் போங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்படி அப்பா கிட்ட சொல்லிட்டு போவீங்களோ, எங்கே போயிட்டுன்னு சொல்லுவீங்களோ, அதே போல் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சு, ஐயா என்னுடைய பயணம் நல்லபடியாக முடியணும், என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுட்டு போங்க. அந்த விஷயம் வெற்றிகரமான முடியத்துக்கான எல்லா விஷயத்தையும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு செஞ்சு தரும். ஆனால் குலதெய்வத்தை மறந்தால் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய குலதெய்வங்கள் பற்றிய படங்கள்னு சொன்னீங்க. இப்போ கூட நெல்லை மண்ணை மையமாக வைத்து மாடன் கொடை விழா அப்படின்னு சொல்லிட்டு சுடலமாட சாமியை பற்றியான ஒரு படம் வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயமா காந்தாரா. அதனுடைய 2வது பாகம் ஒரு வழியாக எல்லா சிக்கல்களுக்கு மத்தியிலையும் படப்பிடிப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள் அதுலேயே காட்டியிருப்பாங்க. இப்போ காந்தாரா எடுத்துக்கிட்டா எல்லாமே கைவிட்டுரும், எல்லா நிலைமையும் மாறிடும், தலைகீழாகி உயிர் போகக்கூடிய கண்டிஷனில் அங்கே தெய்வம் வரும், குலதெய்வம் காப்பாற்றும், குலதெய்வம் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த காந்தாரா படம் இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம நிறைய பேசியிருந்தோம், நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது, நிறைய மரணங்கள். இப்போது ஒரு குலதெய்வம் என்ன உணர்த்த வருது?
அந்த மாதிரியான விஷயங்கள்ல? இல்லையா, உங்களுடைய கர்மவினையும் அவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே குலதெய்வத்துக்கு தெரியாது. புண்ணிய ஆத்மான்னு சொல்லியிருக்கேன். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு தெரிய வரும். அப்போது உங்கள் மேலே கருணை காமிச்சு ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பான், மனுஷனாக இருந்தால் தவறு பண்ணியிருப்பான்ல, பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பையும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு உருவாக்கி தரும். இல்லை அதுக்கான பிரச்சனை வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை இறைவன்கிட்ட கேட்டு, ஐயா என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணிட்டாரு, ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாதுகாக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. வேறு எந்த ஒர்க்குமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு அசைன்மெண்ட் சொல்ல மாதிரி அவங்களோட அசைன்மெண்ட் எது, உங்கள் வம்சத்தை காக்கக்கூடிய முக்கியமான பணியே இதுதான். அதை தவிர்த்து ஒரு வேலையே கிடையாது. நீங்கள் ரெகுலராக அவட டச் வச்சுக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் அனைத்துமே அவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து தடுக்கிறதுக்கான முயற்சியோ, நம்ம சொல்லுவோம்ல ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா இப்படி ஆகிட்டு இருக்கும்பா, நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன்னு சொல்லுவோம்ல, அந்த கொஞ்ச நேரம் ஜஸ்ட் மிஸ்ஸு இங்கே எல்லாமே வந்து நிற்கிறது யார்? உங்கள் குலதெய்வம் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் நம்ம முன்னாடி வந்து காத்து நிற்பாங்க. இது ஏன் வாரிசு, ஏன் பையன், அவனை எப்படி விட்டுற முடியும்னு சொல்லி நமக்காக எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பிரார்த்தனை பண்ணி வரம் கேட்டு நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். எந்த சூழ்நிலையும் மறக்காமல் நீங்கள் அவளை கண்டினியூ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஒரே நல்ல நிகழ்வு விஷயம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், குலதெய்வத்தை தொடர்ச்சியாக அப்படி குடும்பத்துடைய நிலைமையை நீங்கள் ஒன்று ஆய்வு பண்ணி பாருங்கள். கிராமப்புற மக்களுக்கு மிகப்பெரிய வரம். அவங்க அந்த ஊர்லேயே காலகாலமாக கும்பிடுவாங்க. வழக்கமாக காலையில் எழுந்தவுடனே அந்த பக்கம் தான் கடந்து போவாங்க. ஒரு கேஷுவலாக குலதெய்வமைக்கு ஒரு கற்பூரத்தை கொடுத்துட்டு ஐயா நான் போயிட்டு சொல்லிட்டு விவசாயம் பண்ணிக்கு போவாங்க, மற்ற போவாங்க. அவங்க வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் மறந்து போய் வேறு கலாச்சாரத்தில் ஒரு சில சீரழிவு ஏற்பட்டு நீங்கள் இந்த பக்கம் வம்சாவளியை மாற்றி போயிடுறீங்க, அந்த பக்கம் போயிடுறீங்க. அப்பயும் நான் அதான் சொல்ல வரேன், நீங்கள் காதல் திருமணம் புரிஞ்சாலும் உங்கள் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. திரும்ப தான் சொல்கிறேன், எங்கே வேணால் போங்க, எந்த வேலைனாலும் செய்யுங்க, யாரை வேணும்னா திருமணம் செய்து கொள்ள, அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் உங்கள் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா இப்போ இந்த காதல் திருமணம்னாலும் அவனுடைய தலையெழுத்து தான் நடக்க போகுது, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கலப்பு திருமணம் இருந்தாலும் அவன் தலையெழுத்து தான் நடக்க போகுது, அது உங்களுடைய விதி. ஆனால் அந்த விதியோடு சேர்ந்து எப்பவுமே கூட ட்ராவல் பண்ணுங்கள், குலதெய்வத்தோடு எப்பவும் ட்ராவல் பண்ணுங்கள். தாராளமாக குலதெய்வத்தை படத்தை வீட்டில் வச்சு வணங்கணும். உங்கள் குலதெய்வத்தை படத்தை நீங்கள் வணங்காமல் யார் வர முடியும்? தயவு செஞ்சு அது உக்கிர சாமி இந்த சாமின்னு பார்க்காதீங்க, அது உங்கள் குலசாமி. உங்கள் குலசாமி படத்தை வீட்டில் வச்சு தொடங்கி வணங்கி வந்தீங்கன்னா உண்மையிலே பல்வேறு பிரச்சனைலேருந்து விடுபட முடியும். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களும் உண்டு. ஒரு சில ஜாதக அமைப்பை பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு குலசாமி கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் பிரச்சனை ஏற்படும். அது போன்ற நிகழ்வு உண்டு. அது ஒரு சில ஆய்வுக்கு மேற்கொண்டு ஒரு சில சின்ன பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். இன்னும் ஒரு பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மோசமான ஜாதகம்னு வச்சிங்களேன், பிறக்கும்போது சொல்லிடுறாங்க, நீங்கள் ஜாதக ஜோசியார்ட்ட போய் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, ஐயா குழந்தைய வந்து குலசாமிக்கு தத்து கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயத்தை? தவிடு கொடுத்து வாங்குவாங்க. ஏன் அது காரணம்? அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஒரு சில கண்டங்கள் உண்டு. ஒரு 25 வயசுக்குள்ளே அவனுக்கு ஒரு சில கண்டங்கள் ஏற்படும் சொல்லிட்டு விதி அமைப்பு ஜாதக ஜோசியாருக்கு தெரியும். அப்போ குலசாமியோட பொறுப்பை படிச்சுவார் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த 25 வயது வரை அந்த குழந்தையை காக்கக்கூடிய பொறுப்பு, அந்த கண்டத்தை தவிர்த்து நல்லபடியாக கொண்டு வர பொறுப்பு யார்கிட்ட இருக்கும்? குலசாமி கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, திருமணத்தின் போது திருப்பி வாங்குவாங்க. ஐயா என் பையனுக்கு மேலே நடக்க போதையா, என் குழந்தைய நான் கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தவிட்டை கொடுத்துட்டு திரும்பி வாங்குவாங்க. என்ன காரணம்? அவனுக்கு ஒரு சில பிரச்சனை அந்த ஏஜ் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். நீரால கண்டம் மற்றனால கண்டம்னு சொல்லிட்டு தெரியும். அந்த கண்டத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்? வேறு யாருக்கும் கிடையாது, குலசாமிக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் குலசாமி கிட்ட நீங்கள் தத்து கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா முழு பொறுப்பை எந்த சிக்கலுமே ஆகாது, அதை கடந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் இணைவு ஜாதகம் வந்த பின்னாடி அவருடைய வாழ்க்கை மேம்படாது. ரெண்டாவது விஷயம், இது போன்ற காலகாலமாக நம்ம அவரோட டச் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம குலசாமியை மறக்கக்கூடாது. அசைவுமா? கண்டிப்பாக அசைவம் தான் படைக்கணும். இதில் வந்து நான் எப்படி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் இப்போ வந்து சிட்டியில் வந்து வாழ்வீங்க, ஃப்ளாட்டில் வந்து வாழ்வீங்க, கலாச்சாரம் மாறி இருக்கும், உங்களோட சூழ்நிலை மாறி இருக்கும், லக்ஸரியாக போயிருப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கை முறை வந்து வேறு. ஆனால் அந்த வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் மாற்றவே கூடாது. அது வேறு இது வேறு, இதுதான் நிரந்தரம். இது நிரந்தரம் கிடையாது. என்றைக்கு ஒன்றா நீங்கள் மேலே போனோம் கீழே வரலாம், கீழே போனோம் மேலே வரலாம். ஆனால் அங்கே வழிபாட்டு முறையும் கலாச்சாரத்தையும் மறக்கக்கூடாது. அங்கே போய் நீங்கள் அசைவ பூஜை தான் பண்ணணும்னா 100% அசைவ பூஜை தான் பண்ணி ஆகணும். சுருட்டும் சாராயம் தான் நம்ம காவல் தெய்வங்களுக்கு முக்கியமான உணவே. அது இல்லாமல் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவசியம் வச்சே ஆகணும். அதில் இந்த மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே போனால் அந்த வழிபாட்டு முறை நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் இன்றைக்கி வெஜ் ஆகிட்டேன், இல்லைப்பா நல்லா சாப்பிடல, நீங்கள் எப்படின்னா போங்க, ஆனால் அவருக்கு படையல் அப்படி தான் போட்டாகணும், அப்படி தான் போட்டாகணும். இரவு பூஜையாக இரவு பூஜை தான், நடுநீசி பூஜையாக நடுநீசி பூஜை தான். பூஜை முறையில் எந்த சுணக்கத்தையும் எந்த சொல்லியும் காமிக்கக்கூடாது. சைவமாக இருந்தால் சைவம், அசைவமாக இருந்தால் அசைவம். உங்கள் முன்னோர்களை கேளுங்க, உங்கள் பங்கு பங்காளிகளை கேளுங்க, என்ன வழிபாடுன்னு கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுங்க.
கண்டிப்பாக அதை போய் செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியலன்னு சொல்கிற குரூப் இருக்குது, ஐயா எனக்கு சரியில்லை நான் என்ன பண்ணுறது. நிறைய வழிமுறை இருக்கு அந்த காலத்தில். உங்கள் ஜாதகத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், வேறு ஆன்மீக பலத்தோடு இருக்கக்கூடிய ஆன்மீக பேர் தெரிஞ்சுக்கலாம், குறி பார்ப்பாங்க நிறைய பேர் ஊரில் இன்றைக்கும் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில ஆலயத்துக்கு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு போகும்போது உங்களுக்கும் அந்த இண்டிகேஷன் கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கையோடு எனக்கு இந்த குலசாமியை தெரியலன்னு சொல்லிட்டு பயணம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாகவோ அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. இன்னொன்று நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் உண்டு, இவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியான ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். நம்ம குலசாமியை சரியாக கும்பிடுறதால தப்பாக கும்பிட்றோம் பொழுது குலசாமியை அப்படி நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்கள் கர்ம வினைப்படி நடக்கிறது ஜாதக அமைப்பது வேறு, உங்களை காக்கக்கூடிய தெய்வமாக குலதெய்வம் இருப்பது வேறு. அப்பயும் நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக குலசாமியை மறக்காமல் வணங்கணும். தொடர்ச்சியாக வணங்குங்க. நீங்கள் நிறைய மக்களுக்கு என்னென்னா, நான் தவறான குலதெய்வத்தை கும்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு இடத்துல போய் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் யாரும் பார்க்காதீங்க. உங்கள் முன்னோர்கள் இதுதான் குலசாமின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த வழிபாட்டு முறையிலிருந்து எள்ளு முனையும் நீங்கள் மாறக்கூடாது. அங்கே என்ன செய்கிறாங்களோ, சிஸ்டமேட்டிக்காக என்ன செஞ்சுருப்பாங்களோ, இதுக்கு முன்னாடி செஞ்சாங்களோ அதையே தான் நீங்களும் தொடர்ந்து செய்யணும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க மக்கள், ஒரு போட்டோ வச்சு வணங்குங்க. எப்போ வாய்ப்பு இருக்கோ அங்கே வாங்க. ஒரு பிடி மண் குலசாமியுடைய கோயிலுடைய ஒரு பிடி மண் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் வச்சுங்க, வீட்டை நிலவாசல் கட்டுங்க, பூஜை வச்சு வணங்குங்க. சுபிச்சமான விஷயம் நடந்தே தெரியுங்க. அது எப்படி நடக்காமல் போயிடும், காலகாலமாக நடக்கிற விஷயம் இன்னி நேரத்தில் நடக்கலை. நீங்கள் அந்த மகாபெரியருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மகாபெரியர் அற்புதமாக சொல்லியிருப்பார் குலசாமி பற்றி. 1000 தெய்வம் இருந்தாலும் உனக்கு ஓடி வந்து நான் துன்பம்னு சொல்லும்போது காத்து நிற்கக்கூடிய தெய்வம்னா குலசாமிடா. உன் குலசாமி அருள் இல்லாமல் நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆமாம், மகாபெரியர் குலசாமி பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, இருக்கிற எல்லா ஆன்மீகவாதியும் செஞ்சுருக்காங்க. இப்போ குலசாமி பெருமையை சொல்லாத நபர்களே கிடையாது. அதை புரிஞ்சு தான் நம்ம ஆளுங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வெளியூருக்கு போனாலும் சரி, கோயில் பணிங்க போனாலும் சரி, காசி யாத்திரை போனாலும் சரி, எங்கே போனாலும் முதல் படையலாக முதல் விஷயம் யாரை வைப்பாங்க, திருமணம் நடக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பத்திரிகை எடுத்து குலசாமி கோயில் தான் வைப்பாங்க. இன்வைட் பண்ணுறது, ஐயா வாங்க ஐயா நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்துக்குமே முதன்மையாக இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா குலசாமி தான். குலசாமியை மறந்தால் உங்கள் வாழ்க்கையை சுபிச்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். இப்போ காஞ்சி மகாபெரியவர் அவருடைய பார்வை என்னவா இருக்குது இந்த குலதெய்வங்கள்? பார்வை இல்லையா, அவர் ஏற்கனவே சித்தர்களை சொன்னதான் வலியுறுத்திருக்காரு. ஐயா குலசாமி ரொம்ப முக்கியங்க, குலதெய்வம் வந்து உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். நீங்கள் வந்து இப்போ எந்த தெய்வத்தை வேணால் வணங்குங்க, தவறு கிடையாது. அது இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது வேறு. உங்கள் வம்சத்துக்குனே இருக்கிற தெய்வத்தை நீ முதல்ல பார்க்காம நீ அடுத்த தெய்வத்தை பார்க்கும்போது என்ன விஷயம் தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல அங்கேருந்து ஆரம்பிங்கன்றாங்க. அது என்ன முறையை பற்றி இங்கே அப்போ காஞ்சி பெரியவா சொல்ல, குலசாமியுடைய பெருமையை சொல்லியிருக்காரு. ஐயா குலசாமி தான் ரொம்ப முக்கியம். அங்கிருந்து எந்த விஷயம் தொடங்கினாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது எந்த வழிபாட்டு முறை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் குலசாமி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதை எந்த சூழ்நிலையில் நீங்கள் கைவிட்டாலும் அது உங்களுக்கு கைவிடாது. உங்களுக்காக கண்ணும் காது கட்டும் பார்த்துனே இருக்கும். ஏதாவது துன்பம் ஏற்படும் போது காத்து நிற்கும். அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண சொல்லி துடிக்கும். அவனுக்கு கர்ம வினை அதிகமாக இருக்கும்போது அது பதபதிக்கும். ஐயா அவனுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போகுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெய்வத்திட்டு போய் நின்று பேசுவோம். ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, பார்த்து செய்யுங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா உங்கள் குலசாமி தான். நம்ம சுற்றி இருக்க நம்மளை எல்லாரும் கைவிட்டாலும் கடைசியாக நம்ம போய் நிற்க வேண்டிய இடம் குலசாமி இடம் தான். நின்று உண்மையிலே உரிமையோடு அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வாங்க. கொஞ்சம் நாள் பட்டாலும் அந்த பிரச்சனையை முழுசாக தீர்க்கக்கூடிய வல்லமை குலதெய்வத்துக்கு 100% உண்டு. காந்தாரா ஷூட் முடிச்சுட்டு அவங்க வந்து விராப் பண்ணியிருக்காங்க, மொத்த செட்டே விராப் பண்ணியிருக்காங்க. இப்போது இடையில நடந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் முடியுமா, இல்லை இவங்களால் மேற்கொண்டு நகர்த்தி கொண்டு போக முடியுமா, இத்தனை மரணங்களுக்கு பிறகு, இத்தனை விபத்துகளுக்கு பிறகு அப்படின்லாம் பல கேள்விகள் இருந்தது. அந்த நாட்டை பிடிச்சிட்டாரா ரிஷப் ஷெட்டி? இதுதான் பிரச்சனைங்கிறத உணர்ந்துட்டாரா? கண்டிப்பாக உண்மைதான். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த பதிவை போட்டிருந்தாங்க. ஐயா ஒரு சில விஷயத்த சொல்லலாம், ஒரு சில விஷயத்த சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் ரிஷிமுனை நதி மூலம் ஒரு சில விஷயம் இருக்குது. அதை தாண்டி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதுதான் குலசாமியை பொறுத்த வரைக்கும். அது ஒரு குலம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு சமூகத்துக்கான விஷயம். அதில் ஒரு சில விஷயம் சொல்லப்படலாம், சொல்லக்கூடாது இருக்கும். அந்த படக்குழு ஒரு சில விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். அந்த விதிகள் அங்கே இருக்கப்பட்ட விதிகளை தான் மீறி இருக்கலாம். அதுக்கான ஒரு இண்டிகேஷனாக இந்த இண்டிகேஷன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உணர்ந்திருப்பாது. எப்படி உணராமல் இருப்பார்? அது கேரளாவில் நடக்கிற விஷயம், அது எப்படி உணராமல் இருப்பாங்க? நிச்சயமாக அந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட பார்த்துருப்பாங்க. அதுக்கான தீர்வை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அவங்க மனசாந்தி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க மனசாந்தி அடையலாம் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அந்த நிபத்தின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இப்போ கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் தவறு பண்ணிட்டோம், அம்மா கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொன்னால் அது தாய் தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இது தவறுன்ற குணத்துக்கான விஷயத்தை தான் அவங்க பல இண்டிகேஷனாக கொடுத்துட்டாங்க. அதே தான் நம்ம குலசாமியும். உங்களுடைய தவறுகள், உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குலசாமிகிட்ட போய் ஷேர் பண்ணிக்கங்க. ஐயா இந்த மாதிரி நடக்கிற விஷயம்,
இப்போ ஒரு இன்ட்ரிக்கு போகிறீங்க அடுத்த வாரம், ஓகே நல்ல விஷயம், ஓகே உங்கள் குலசாமியோட வேண்டியில் வைங்க, ஒரு காணிக்கை முடிச்சுப்பட்டு வைங்க, ஐயா இந்த இன்டர்வியூ நல்லபடியாக சக்ஸஸ் ஆகட்டும், நான் வீடு கட்டணும் ஒரு கோரிக்கை வைங்க, திருமணம் நடக்க ஒரு கோரிக்கை வைங்க. எதுவாக இருந்தாலும் முதல் விஷயமாக குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் இசை தெய்வ வழிபடுபட பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே இப்போ வைக்கிற பிரார்த்தனையே உங்களுக்கு முன்னாடியே இந்த குலசாமி போய் அந்த தெய்வத்திட்டு போய் சொல்லிடும். அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து மேடம் சொல்லும், அப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்பா, உண்மையிலே சம மாற்றம் எனக்கு போயிட்டு வந்தேன் நிறைவேறிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு குலசாமியுடைய பிளஸ்ஸிங் முழுசாக இருக்கும்போது தான் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிசீவ் ஆகி என்ன ஆகும், பாசிட்டிவாக வந்துடும். அப்போ அந்த பேஸ் யார், குலசாமி தான் பேஸு. இங்கிருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுங்க, அதுக்கான பலன் முழுமையாக எடுத்துக்க வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கி தருவாங்க. ஜாதக இதே பிரச்சனையா அவங்க பார்த்துக்குவாங்க, செய்வனை கோளாறால் அவங்க பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒரு விஷயமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதன்மையாக வைக்கக்கூடிய தெய்வம் உங்கள் குலசாமி. அதை மறக்காமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தப்பிச்சு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பிளாக் மேஜிக் விஷயம், வேறு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட அதுக்கும் முதல் காரணம் இவங்க தான் இருப்பாங்க. என்ன கேட்டிங்களா தெரியுங்களா, பிளாக் மேஜிக் பண்ணுற எல்லாருமே முதல்ல கை வைக்கிற இடம் தெரியுமா, உங்கள் குலசாமி எதுவும் கேட்பாங்க. குலசாமியும் முதல்ல கட்டு போட்டு அடக்கி வைக்க தான் பார்ப்பாங்க. என்ன காரணம், உங்கள் குலசாமி உங்களை காக்கிற சாமி ஒழுங்காக கரெக்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வலு விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது என்ன நடக்கும், அப்போ கஷ்ட சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அட்டாக் பண்ணிவிடும். அப்போ ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி குலசாமி கும்பிடும்போது இது போன்ற பிரச்சனை தப்பிச்சிடலாம். ஏன்னா அது சாதாரண விஷயம் குலசாமி கட்டுறது. பட் குலசாமி கட்டி போட்ட நிலைமையெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் முடியுமானா அதுவும் முடியும். அப்போது நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னா குலசாமியை தொடர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் பல்வேறு பிரச்சனை மீண்டு வந்துடலாம். இதான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. AAA College of Engineering and Technology, Sivagasi. Counseling code 4680. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.